ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷனிமலா ஃபேமிலி. வாங்க இப்போ பீட்ரூட் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் வெளிச்செண்ணெய் ஊற்றிக்கலாம். வெளிச்செண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் காயிட்டும் வெளிச்செண்ணெய். பீட்ரூட் சாதம் அவசரத்துக்கு இந்த மாதிரி தான் செஞ்சாகணும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சது கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு அது வெடித்ததும் வெங்காயம் வரமிளகா போட்டுக்கலாம். வரமிளகா ஒரு 2 பீஸ் போட்டால் போதும், 2 போட்டால் போதும். ஏன்னா நம்ம சாதம் தான் பண்ண போகிறோம், அதனால் வதங்கினதும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் வெங்காயம். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வெங்காயம் கருவேப்பிலை அதெல்லாம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் பீட்ரூட் போட்டுக்கணும். பீட்ரூட் நான் துருவி வச்சுருக்கேன். சாதத்துக்குங்கும்போது துருவி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். துருவி வச்சுருந்தேன், அதை தான் பீட்ரூட் போட்டு கொஞ்சம் கிளறிக்கணும். பீட்ரூட் போட்டுட்டு அதில் அந்த பீட்ரூட்டோட தண்ணியெல்லாம் ஒட்டி இருந்துச்சு, அதை அப்படியே இதுலேயே ஊற்றிக்கணும். வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் சாதம் போட்டு கிளறதுனால நம்ம கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ பொரியல் மட்டும்னா நம்ம மிளகாய் தூள் போட தேவையில்லை, வரமிளகாயே போதும். கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கலாம். மல்லி இலை போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். சாதம் போட்டு கிளற அளவுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி லேசாக இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ சாதம் போட்டு கிளறினோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா சாதத்தை போட்டு கிளறிக்கணும். டிஃபனுக்கும் கொடுத்து விடுற மாதிரி, அதனால தான் கொஞ்சம் நிறையாவே சாதம் போட்டிருக்கேன். இப்போ எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.